ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, இந்த வேலையிலும் கூட உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் நாம் உம்முடைய சத்தியங்களை, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தோம். இந்த வேலையிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை மக்கள் கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அடிமையிலிருந்து இடைப்படனமாய் செபிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த வேலையிலும் கூட நீர் தாமே அடிமையை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்கள், மக்களுக்கு இருக்கிறதான எல்லா சோர்வுகள், பிரயாணங்களில் வந்ததான எல்லா சோர்வுகளை மாற்றி போட்டு உம்முடைய வசனங்கள் திருத்தி கொண்டு போகாதபடிக்கு, சத்துருவான எந்த விதத்திலும் யாரையும் சோர்வுக்குள்ளாக்காதபடிக்கு தேவனாய் கர்த்தர் நீர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்து நிறைய நேரம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, தூக்கம் வருது இல்லையா? அதனால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நமக்குள் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான பிசாசின் மேல் நமக்கு இருக்கும் அதிகாரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நேரங்களில் நமக்கு எந்த அளவுக்கு பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த நாளில் கூட இந்த வசனங்களை நான் நாங்கள் பைபிள் காலேஜ் போயிருந்தோம். அப்போ போகும்பொழுது முதல்ல நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு இந்த லெசன் தான் எடுத்தாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அநேக நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததே, இந்த வசனத்தை நான் தியானிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த 4-5 வருஷமாகவே எனக்கு தேவன் என்ன கொடுக்குறாரோ அந்த தலைப்பில் எடுத்தால் பேசுவேன். ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்குள்ளே என்ன அப்பா நான் என்ன பேசட்டும், மக்களுக்கு எதை குறித்து பேசட்டும் போது பிசாசின் மேலே நமக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து பேச சொல்லும்படியா தேவனாய் கர்த்தர் எனக்கு எழுதினபடினால இந்த நாளில் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக எபேசியர் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதுனதான இந்த புஸ்தகங்களை ஒன்று நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் இந்த வசனம் இல்லாமல் இருக்காது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் எந்த ஒரு கடிதம் எழுதியிருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் சொல்லியிருப்பார். அப்போ நம்ம இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிருபையும் சமாதானமும் வேண்டும் என்றால் அது யாருக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அவரை அறிகிற அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி ஆயிடுமா, நமக்கு சகல 3வது அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து. அப்போது நமக்கு ஆசீர்வாதம் தேவை, நமக்கு ஒரு சமாதானம் தேவை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்னும் அதிகமாய் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு நம்ம விருப்பப்படணும். ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காகல நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் வேலைக்கு போகிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருந்துருவேன், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வேலைக்கு போனாலும் சரி, நம்ம நல்லா சம்பாதிச்சாலும் சரி, அது நமக்கு நன்மையாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான். ஒரு சிலர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் சொன்னாலும் கேட்காம மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வாரம் சர்ச்சுக்கு வராமல் போவாங்க. கடைசியாக அந்த கொஞ்சம் 2 நாள் 3 நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டு வந்துடுவாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது.
அதே போல் எபேசியர் 1வது அதிகாரத்தில் 12வது வசனம், யாருக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோமா? கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்ம சுதந்திரராக இருக்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இவங்க சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய ஆஸ்திக்கு பிள்ளைகள் சுதந்திரவாளி. அதை நம்ம யாராவது போய் கேட்க முடியுமா? ஒரு தகப்பன் தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்க பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வந்து சேரும். யாரை கூட பழகிறவங்க கேட்டால் கொடுப்பாங்களா? அது கவர்மெண்ட்டே ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்போது கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்மளை எப்படி பண்ணுறாருன்னா அவர் சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவர் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறத நம்ம முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபேசியரில் இந்த எல்லா எல்லா கடிதங்களும் அவர் எழுதியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுத்திருப்பார். குறிப்பாக இந்த எபேசியர் 1வது அதிகாரத்தில் 16வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இயேசு இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி இந்த வசனங்கள்ல இந்த 5-6 வசனங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறார். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறதுமில்ல, ஏன்னா பின்னாடி வசனங்கள் இருக்கிறதுனால இதில் நீங்கள் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மாதமும் இந்த வசனம் தொடங்க 16வது வசனத்துலேருந்து 23வது வசனம் வரைக்கும் மனப்பாடமாக சொல்லணும். அது ரொட்டீனாக வரும். இன்றைக்கி ரோல் நம்பர் 1ன்னா நாளைக்கு ரோல் நம்பர் 2 அப்படி வந்து இதில் நீங்கள் படிக்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் போய் நிறுத்தி நிதானமாக, ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்தேன்னா தூக்கம் வந்துடும். ஏன்னா இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே 5 நிமிஷம் ஆகிடும். அதனால் நான் வாசிக்கல. நீங்கள் வீட்டுக்கு போய் தயவு செய்து இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னு நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வசனங்களை வாசிக்க உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அந்த வசனங்களுடைய சாராம்சத்தை தான் நான் உங்களுக்காக இந்த நாளில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை என்ன நமக்கு கொடுக்கணுமா? ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி. அவரை அறிந்து கொள்ளணும்னா சும்மா சாதாரணமாக எல்லாருமே சொல்லலாம், இயேசு கிறிஸ்து நல்லவருங்க, அவர் நன்மை செய்வார், அவர் உதவி செய்வார், அவர் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஆனால் அதே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை பேர் நம்ம அதை வந்து கடைபிடிக்கிறோம்? மற்றவங்களுக்கு சொல்லும்போது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கோம், அப்போ நம்ம சொல்ல முடியுது. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே அதுக்கு என்ன தீர்வு, எங்கே போகலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, அவர் வந்து ஞானத்தின் ஆவியை நம்ம என்ன பண்ணணுமா கேட்கணும். அப்போ நம்ம ஞானத்தின் ஆவியை கேட்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த இடத்துல எந்த விஷயத்தை நம்ம சரியாய் செய்ய வேண்டும்னு சொல்லி நமக்கு கற்றுத்தரணும். அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஞானத்தின் ஆவி நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாத காரியங்கள், நமக்கு தேவையில்லாத காரியங்கள் செய்வதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம். நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறேன்னு சொல்லி ஓடி போய் நிறைய என்ன பண்ணிடுவோம், பிரச்சனையை நம்மளே வாங்கிக்குவோம்.
அப்போ நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறபடினால அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி அந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும் போது நம்ம எது செஞ்சாலும் நம்ம கரெக்டாக செய்வோம், நம்ம ஒழுக்கமாக நடந்து கொள்வோம், நமக்கு பிரச்சனைகள் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சரியான காரியங்களில் தான் ஈடுபட ஆரம்பிப்போம். மற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை அதை பற்றி நம்ம வந்து தேவையில்லாமல் எதுக்கு நமக்கு இது கஷ்டம், எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒதுங்கி போயிடும். அப்போ ஞானத்தின் ஆவி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். மற்ற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை விலகி நம்மளை எப்போவுமே எப்படி இருப்போம்னா வந்து கரெக்டாக இருப்போம், கரெக்டாக நடந்து கொள்வோம். அதே மாதிரி வந்து எப்போவுமே வந்து நம்ம கர்த்தரை குறித்து சிந்தித்து கொண்டு நம்மளை பிஸியாக வச்சுருந்தோம்னா மற்ற வேலைகளை நம்ம செய்வதற்கு போக மாட்டோம். ரெண்டாவது காரியம் இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது அதிகாரம் 17வது வசனமே தான். ரெவலேஷன் இன் த நாலேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு. அவரை குறித்து நமக்கு என்ன வெளிப்பாடு இருக்கணும்? நம்மளுடைய சிறிய மூளைக்கு எந்த அளவுக்கு எட்டுதோ அது வரைக்கும் தான் அவரை குறித்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், அறிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அவர் உன்னதங்களிலே எப்படி இருக்கிறாருன்னா பிதாவாகிய தேவனுடைய பக்கத்தில் வாசமாக இருக்கிறபடியினால நம்மளால் என்ன பண்ண முடியல, அது இப்போ நம்மளுடைய எப்படிப்பட்டவர் என்று முழுமையாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. அவர் இப்படித்தான் எனக்கு செய்கிறாரு, எனக்கு இது மட்டும்தான் செய்வாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவரை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ள என்ன செய்வார்னா நிறைய நேரங்களில் நமக்கு அதிகப்படியான ஆச்சரியங்களை வச்சுருப்பார். நம்ம நினச்சி போகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிசயத்தக்க விதமாக ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவருக்குள்ளே நம்ம இன்னும் நினைக்கும் போது, அவருக்குள்ளே நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை கட்டளையிடுவார். மூன்றாவது காரியமாக பார்த்தீங்கன்னா த ஐஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பீயிங் என்லைட்டன் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். எல்லா இடத்துலையும் நேற்றுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அம்மாவுக்கு. அவங்க புதுசாக தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மாட்ட பேசணும்னு சொன்னாங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு சின்ன விஷயமா பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு சிஸ்டர், ஆனால் இப்போ வந்து வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன கேட்டேன், என்னம்மா எதனால் சொல்கிறாங்கட்டு எங்கள் அண்ணன் வந்து கேட்டபோது அவங்க சரியில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் வீட்டில் வேணாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னா என்னத்துக்குமா இப்போ ஜெபிக்கிற கூப்பிட்ருக்குறேன்னா, இல்லை சிஸ்டர் அந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு என்ன சொன்னேன், நீ லவ் பண்ணுறியா அவரை அப்படின்னா, இல்லை அப்படின்னுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை ஜெபம் பண்ணுறது இருக்கட்டுமா என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ளையும் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கே இந்த பிரச்சனை வந்துருச்சு, நீ வாழ்க்கை பூரா இந்த மாதிரி தானே பிரச்சனை வரும். அவர் எப்படி யோசிக்கிறாரு, தெளிவாக தான் சொல்கிறார். ஏன்னா ஒரு தடவை பிரச்சனைனா நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் உங்கள் வீட்டிலையோ உங்கள் அண்ணனோ உங்கள் அம்மாவோ அப்பாவோ என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக அவர் சொல்கிறபடி தான் நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இதுக்காக நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை தானம்மா உனக்கு கண்டிப்பாக வேறு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நீங்கள் ஜாப் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்குன்னு யார் நியமிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் கிடைக்கணும்னு சொல்லி அவர் தான் வேணும்னு சொல்லி இப்போ ஜெபிக்கிறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் நீங்கள் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். அப்போது ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எந்த இடத்துல நம்ம எடுத்து ஆண்டவரே அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையே கிடைக்கணும்னு ஜெபம் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க சொல்கிற விதம், அவங்க சொல்கிறது எல்லாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா இது சரியில்லைன்னு குடும்பத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம போய் ஜெபிச்சோம்னா அப்புறம் நம்ம ஜெபிச்ச ஆண்டவரே கண்டிப்பாக நடக்கட்டும் ஆண்டவரே, நான் 10 நிமிஷம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுமா, நடக்குமா? என்ன வேஸ்ட்டு, என் டைம் வேஸ்ட்டு, என்ன ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு, நான் என்ன காரியத்துக்கு கேட்டுட்ருக்கிறேனே எனக்கே தெரியாமல் நான் ஜெபம் பண்ணுற மாதிரி. அதனால் நமக்கு என்ன தேவன் சொல்கிறாரோ, என்ன காரியங்களுக்காக நம்ம செபிக்க வேணுமோ, நம்ம நல்லா நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து டீப்பர் திங்ஸ், எந்த ஆழத்துக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த சுவிசேஷங்களை வாசிங்க. ஒவ்வொரு இடத்துல அவர் செஞ்ச அற்புதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் யோசிப்பேன், ஆண்டவர் வந்து எப்படி நடந்து போகிறாரு, ஒரு மனுஷன் படுத்திருக்கிறத பார்த்து என்ன யோசிக்கிறாரு, 38 வருஷமாக படுத்திருக்கிற மனுஷனை பார்க்குறாரு, ரொம்ப அழுக்காக இருந்திருக்கும், ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்திருப்பார். அவர் சுத்தப்படுத்தியிருக்கோம். அந்த மனுஷனை பார்க்கணும், அவர் ரொம்ப நாள் அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே எழுந்து நடக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்களை அவர் அசால்ட்டாக செஞ்சுருக்கிறாரு இல்லைங்களா? இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு கடுகு விதை அளவு நமக்கு விசுவாசம் இருந்தாலே அந்த மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போய் தான் இன்னும் ஜபத்தில் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, இந்த மலை போல இருக்கிற என் பிரச்சனை மாறன், ஆண்டவரே நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்றாரு. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. தேவ வசனத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும், நான் இந்த வாரம் நேற்றுக்கு முந்தானேத்து வந்து கிறிஸ்மஸ் செய்தி அங்கிள் கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் தோன்றும் பொழுது அது யாக்கோபிலிருந்து அந்த நட்சத்திரம் தோன்றும், அப்போ தான் இயேசு கிறிஸ்து அந்த சந்தையில் உதிப்பாருன்னு சொன்னார். அப்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த இது நம்ம புஸ்தகத்தை எடுத்து வாசித்தாலும் அதில் இயேசுவை குறித்து மையமாக ஒரு உள்கருத்தோடு சொல்லப்படுது. அப்போ நம்ம நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தானே வந்ததுன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் பைபிளில் நம்ம நல்லா வாசிக்க தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அதனுடைய அந்த வசனங்களை குறித்ததான தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வசனம் வாசிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ யோசேப்பை குறித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசேப்பை வந்து இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்கிறாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அவர் வந்து என்ன பண்ண குழியில் தூக்கி போடுறாங்க, காசுக்கு விற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது அதில் இயேசு கிறிஸ்துவை நம்ம மையமாக பார்க்க வேணும். அதே போல் எப்படிங்க நான் தினம் வந்து பைபிள்லாம் வாசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும் போதாது. பைபிள் வாசிக்கிறது வேற, அதை தியானிக்கிறது வேற. அப்போ பைபிள் வாசித்தோம்னா நம்ம மறந்துடுவோம். அதே நீங்கள் வந்து ஒரு வசனமாகட்டும், இன்றைக்கி நீங்கள் நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வாசிப்பாங்க, நான் கையில் வேறு தான் வேலை செஞ்சிட்ருப்பேன், அவங்க வசனம் தப்பாக வாசித்தாங்கன்னா நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசித்து அது என்ன பண்ணுறோன்னா அது நம்மளுடைய இருதயத்தில் மேக்சிமம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம். மேக்சிமம் நமக்கு வந்து அதனுடைய சாராம்சங்களை நம்ம தெரிந்து வச்சோம். அப்படிதான். அப்போ நம்ம தினமும் எப்படி நம்ம வந்து சாப்பாடு நம்மளுடைய உடலுக்கு 3 நேரம் சாப்பிட்லன்னா, ஒரு 4 நாள் சாப்பிட்லன்னா எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் பைபிள் மட்டும் என்ன பண்ணுறோம், சர்ச்சு முடிஞ்சு போகணுன்னு வீட்டில் ஷெல்ஃபில் வச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வர்றோமா? ஜெபிக்கலன்னு நான் யாரையும் சொல்ல, ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுறோம்னா ஜெபிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நம்ம வந்து பைபிளை எடுத்து வச்சு ஒரு அதிகாரத்தை வாசித்து நம்ம ஜெபிச்சு நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு கடன் செலுத்தும். நமக்கு என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த தீவிரமாக அந்த அறிவு நம்மளுடைய கண்கள் திறக்கப்படுதோ அன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்னும் அதிக ஆழத்தோடு அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார். 4வது காரியமாக பார்த்தீங்கன்னா நம்மை அழைத்து நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் இன்னதென்று அறிந்து கொள். நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? அந்த வசனத்தில் 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தை
இரக்கத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்கன்னா, நம்மை அழைத்து நமக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலை, கர்த்தர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரு? கர்த்தர் நம்மளை எப்படி அழைக்கிறாரு? அவர் நம்மளை மகனாக மகளாக அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம பிள்ளைகளாய் அழைத்து நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறபடினால அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் அவருடைய சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாயிருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாம். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்தது? அவர் எப்படி இருந்தார்னா சீமானாய் இருந்தார், பயங்கரமான நல்ல வசதியா இருந்தாரு. அதே போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்து சேர்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது தான் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வருது. எப்படின்னா, அவரை குறித்து அந்த எது கேட்டீங்கன்னாலும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய இது வந்து ஈசாக்கு அப்புறம் யாக்கோப். எப்போ நீங்க புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல வாசிச்சீங்கன்னா யாக்கோபினுடைய கிணறு. இது நீங்க அவரை காட்டிலும் ஆபிரகாமை காட்டிலும் பெரியவரோ இயேசுவை நிறைய இடத்துல சொல்லும்போது அதான் சொன்னாங்க. அப்போ ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளும் பெற்று கொடுக்கணும். நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன பண்ணணும்னா இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நமக்கு அந்த சுதந்திரங்கள் வந்து சேரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நம்மளை விட்டு போயிடும், வியாதி நம்மளை விட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம தினம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நம்ம சொல்லி கேட்க வேண்டியதே இல்லை. ஆண்டவரே என்ன செய்வார்னா என்னென்ன நமக்கு எந்தெந்த டைமில் வந்து சேர வேண்டுமோ அது எல்லா காரியங்களும் நமக்கு உண்டான சுதந்திரங்கள் என்ன உதவிகள் நமக்கு வந்து சேரணுமோ அது எல்லாமே நமக்கு வந்து சேர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அது போல தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியுது என்னன்னு கேட்டால் தேவன் நமக்கு சுதந்திரம் வைத்திருக்கிறான்னு சொல்லி. ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பையன் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த மகனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த வெளிநாட்டில் போய் அந்த மகன் வேலைக்கு சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மா பேரில் ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் போட்டு அந்த எடுத்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல அந்த அம்மாவுக்கு அந்த பணங்கள்லாம் போய் சேரட்டும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. அந்த புக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த புக்கை அவங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இது ஏதோ பையன் நமக்காக கொடுத்துருக்குறான் போலன்னு சொல்லி அந்த புக்கை வந்து அவங்க அப்படியே வச்சிடுறாங்க. அதில் இருக்கிற எதையுமே அவங்க என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தினமும் எப்பவும் போலேயே அவங்க அனுதினமும் செய்கிறதான அந்த கூலி வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வியாதியில் கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களால என்னமே பண்ண முடியல. ஆனால் திரும்பி அந்த மகன் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஏமா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, நான் என்னை படிக்க வச்சு நீங்கள் அனுப்பிச்சதுனால நான் உங்களுக்கு எவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்கேன்னு கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணல, அந்த புஸ்தகம் எதுக்கு அனுப்பிச்சாருன்னே தெரியாமல் அது இருக்கிற நன்மைகளை ஒன்றுமே அவங்க யூஸ் பண்ணவே. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணார், ரத்தம் சிந்தி நமக்காக வந்து நம்மளுடைய பாவங்களுக்கா, நம்மளுடைய சாபங்களுக்கா, நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணார், சிலுவையில் மரிச்சார். அவரை குறித்து வேதாகமும் நமக்குள்ள கையில் கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அம்மா போல தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் அந்த அம்மா தினமும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஒரு 3 வேளை சாப்பிட முடியாமல் 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ சொன்னாலும் ஆலயத்துக்கு இன்றைக்கி இருக்கிற வந்து பிஸி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லை. சொந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறது கூட
டைம் இல்லை. என்னங்க பண்ணுறது, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வரக்குள்ள அவங்களுக்கு டியூஷன் போயிடுவாங்க, டியூஷன் போயிட்டு வந்தோன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க, படுத்துடுவாங்க. ஆமாம், உங்கள் பையன் எத்தனாவது படிக்கிறான்னா ஒரு சிலருக்கு அதுவே தெரியாது. அதில் விட இப்போ என்ன வந்துச்சுன்னா புதுசாக மொபைல் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக எடுப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம், நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை பார்க்க மாட்டோம். எடுத்தோன்னா முதல்ல நோட்டிஃபிகேஷனில் ஒரு 10 விஷயம் வந்திருக்கும். அது என்னென்னு நம்ம பார்த்து முடியறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிடும், அரை மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத ஏதாவது நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா அது என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் ஜெபிக்க மட்டும் உட்காந்துட்டோம்னா டைமை பார்த்துட்டே இருக்கும். எப்போ 10 நிமிஷம் ஆகும், எப்போ அந்த அரை மணி நேரம் முடியும், எப்போ அந்த 1 மணி நேரம் முடியும்னு சொல்லி டைம் என்ன பண்ணுவோன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம். அதான் மொபைல் பார்க்கும்போது நம்ம டைம் நோட் பண்ணுறோன்னா பண்ணுறதே இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எவ்வளோ நேரம் நம்ம பண்ணினாலும் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவருக்குன்னு வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ உங்களை தியாகம் பண்ணி உங்களுடைய டைமை கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாருமே வந்து எதையுமே கொடுக்காம எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எதாக இருந்தாலும் நம்ம ஒரு கிரையம் செலுத்தி தானே பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே நம்மளை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி தான் நம்மளை கிரயமாய் பெற்றுக்கொள்கிறார். மீட்டுக்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் பிதாட்ட போய் சொல்கிறாரு, இவங்களுக்காக தானப்பா நான் மரித்தேன், இவங்களுக்காக தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இவங்களுக்காக தான் நான் அவ்வளோ பாடுகளையும் சகித்தேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றது இல்லைன்னா வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம நம்புறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது சும்மா ஜென்ரலாக இந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த வசனம் சொல்லி இருக்குதுன்னா நீங்க நம்பி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த வசனத்தை முழுசா நம்பிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய வசனம் எதாவது சொல்லியிருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவரை குறித்து அறிந்து கொள்ளணும், நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த வசனத்தை முழுசுமா அப்படியே பிளைண்டா நம்பணும். ஒரு குருடனுக்கு நீங்க வழி காட்டுறீங்கன்னு வைங்க, அவங்க உங்க கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நம்பிதான் வருவாங்க. அவங்க எங்கே கல் இருக்குதாங்க, இங்கே படிக்கிறதுக்கான்னு கேட்பாங்களா? இல்லை, உங்கள் பாதை எப்படி வைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது பின்தொடர்ந்து அப்படியே பிளைண்டாக நம்பி வர்ற மாதிரி ஆண்டவருடைய வசனம் இதை சொல்லி இருக்குது, நான் என்னை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். என்னை ஆசீர்வதிக்காம ஆண்டவர் வேறு யாரும் ஆசீர்வதிப்பார், என் கை செய்கிற எல்லா வேலையிலும் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நீங்கள் முற்றிலுமாக நம்பத்தான் அது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கவலை. நிறைய நேரம் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒன்று நடந்திருக்காது, அது நடந்தால் என்ன ஆகும், அது நடந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்ததுன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிட்டு இருப்போம், கவலைப்பட்டுருப்போம். அந்த கவலைப்பட வைக்கிறது தான் பிசாசினுடைய வேலையை. அவனுடைய தந்திரங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா, உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடாது, நம்ம சமாதானமாக இருக்கக்கூடாது, நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், கவலையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, கவலைப்படுகிறதுனால எவன் தன் வளத்திலே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாததுனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம திங்க் பண்ணி ஒன்றும் நம்ம செய்ய முடியாமல் போய் கடைசியில் என்ன செய்வோம்னா, ஒரு சிலர்லாம் கேட்டீங்களா, எனக்கு அழுகழுகையாக வருதுங்க அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தேவையில்லாத கவலை அவங்க மனசுக்குள்ளே இருக்குமோ என்ன வரும், அழுகாட்சி தான் வரும். எதுக்குன்னே தெரியாமல் என்னன்னு தெரியாமல் நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஒன்று அழுக வரும். கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன ஆயிடும், அது கவலையே நமக்கு நோயாக மாறிடும். அதனால் நம்ம கவலைப்பட்டோம்னா நமக்கு தான் வந்து நன்மை கேட்கும். பிசாசு தான் நம்மளை கவலைப்படாது. அம்மா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படியா, இது அப்படியா, இது அப்படியா. நான் நிறைய நேரங்களில் என்ன சொல்கிறேன்னா, அம்மா 5 மினிட்ஸுக்கு வந்து நம்ம இது என்ன தீர்வுன்னு மட்டும் பார்ப்போம், அது நடந்துடும். ஏன்னா இன்னி நாங்கள் ஒரு 100-150 பேத்துக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் மட்டும் அம்மாவோட நம்பர்லேருந்து அனுப்பிச்சிருக்கோம். அம்மா சொன்னது போல் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் தான், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு
ஒரு சிலர். அப்போ இந்த ஒரு சிலருக்கு தான் என்ன ஆண்டவர் வச்சிருக்காருன்னா நன்மை வைத்திருக்கிறார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற நமக்கு அவரை குறித்ததான தெளிவான ஒரு ஞானம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை தான் செய்வார். ஏன்னா அவருக்கு நன்மை தவிர தீமை செய்ய தெரியாது. ஏன்னா அவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். நம்மளை கஷ்டம் சபிக்கிறவங்களை என்ன சொல்றாரு, ஆசீர்வதிங்கள்ங்கிறார். இவ்வளவு நல்ல ஆண்டவரை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேவிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த தேவன் நமக்கு நன்மை செய்யாது இருப்பாரோ? அப்ப கண்டிப்பா செய்வார். அதனால சின்ன சின்ன விஷயம் தான், அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி ஆண்டவரே அந்த ஒரு கொஞ்ச நேரம் நீங்க யோசிச்சீங்கன்னா போதும். இந்த சின்ன விஷயம் தான், இது பிரச்சனையா வராம சண்டை பிடிக்காம இந்த பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ணுறது, பிள்ளைகிட்டையா இருக்கட்டும், கணவன்கிட்டையா இருக்கட்டும், மனைவிகிட்டையா இருக்கட்டும், மற்றவர்கள்கிட்டையா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, அவர் கரெக்டாக பதில் சொல்லுவார். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அதில் இருக்கிற வசனம் உங்களுக்கு புரியுதா? இந்த வசனங்களை நான் சொல்றது ஏன்னா வேகமா போற மாதிரி இருக்குது. 20வது வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள நல்ல பவர், எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் அஸ் ஹூ பிலீவ். என்ன சொல்றதுன்னா, நம்ம யாரெல்லாம் அவரை ரொம்ப விசுவாசிக்கிறோமோ அவருக்குள்ள இன்னைக்கு காலை நம்ம கேட்டோம் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புறதுக்கு நிறைய வல்லமை தேவைப்பட்டது. ஏன் தேவைப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த உலகம் முழுவதுமா இருக்கிறதான அத்தனை மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தான் அவர் என்ன பண்ணாரா, தம்முடைய உடல்ல ஏற்று சிலுவையில மறுத்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ இத்தனை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சேர்த்து ஒருவர் மரிப்பதானால் அதுக்கு அவரை உயிரோடு எழுப்பருக்கு பிதாவாகிய தேவன் பயங்கரமா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணியிருக்கு. அந்த பவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுது. இன்னைக்கு காலையில நம்ம நம்பிக்கையோடு அவர் சொல்லும்போது, அவர் அந்த ப்ராஃபஸி சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க நம்பி ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது நடக்கும். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்ப நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா இதுல சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் மரணம் சாதாரண மரணம். அவர் என்ன பண்ணாரு, சவுக்கடி வாங்குறாரு, முள்முடி சூடப்படுது, அவருடைய அந்த சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு சுமந்து கொண்டு போறாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் யோசிக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய கட்டுகளுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில மரித்தார். அப்படி மரித்திருக்கிறதான தேவன் என்ன பண்ணிட்டார்னா, அவர் எனக்கு வல்லமே கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள வர்றதுனால நான் என்ன பண்ண போறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே இந்த தலைவலி மட்டும்தான் ஆண்டவர்னால சரி பண்ண முடியும். சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு இந்த தலைவலி சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் சரியாயிடும் நம்புவோம். அதே கேன்சர் இருக்குதுன்னா சரியாகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணான்னா, ஆறும் ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேன்சர் சரியாகும்னு சொன்னால் நான் நம்புவோமா? ஒரு விதத்தில் நம்புவோன்னு கொஞ்சம் சொல்லுவோம், நம்ப மாட்டோன்னு கொஞ்சம் பேர் நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு என்னன்னா, தலைவலியும் ஒன்று தான்,
நம்பிக்கை நமக்குள்ளதான் இருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு டாக்டர் வந்து ஒருத்தர் பார்த்து சொல்றாராமா, அப்பா உனக்கு கேன்சர் வந்துச்சுமா, நீ வந்து 3 மாசத்துல செத்து போயிடுவ, நீ வந்து உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து இயேசுவை அறிந்திருக்கிறபடினால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பா அடியா இந்த உலகத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன், சீக்கிரமா இயேசு கிறிஸ்துவை போய் நான் பார்க்க போறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல, இன்னும் 3 மாசம் தானே, 90 நாள்ல நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக இயேசுவை தேட ஆரம்பிக்கிறாரு, அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு, அதிகமாக சந்தோஷமா இருக்கிறாரு. சாதாரணமாக செய்கிற வேலைகளோட எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு நம்ம எப்படி செத்து போயிடும் டாக்டர் சொல்லிட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த நாட்கள் முடியுது, ஆனால் அவருக்கு இன்னும் சாகலை. அப்புறம் கொஞ்சம் பார்க்குறாரு, சரி கொஞ்சம் நாளில் செத்து, ஆனால் அவர் வந்து சாகவே இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக தேடினபடியினால, அவர் இன்னும் சந்தோஷமா இருந்ததுனால அந்த கேன்சர் உருவான செல்ஸ் அதே தன்னால அழிஞ்சு போயிடுச்சு. இதே நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன, ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் எத்தனை வருஷம் வாழணும்னு நினச்சேன், இப்படி ஆகிப்போச்சு, அதை பண்ணணுமே, பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே, அங்கே செட்டில் ஆகணுமே, அங்கே வீடு கட்டணுமே, அது என்ன பண்ணுறது, இதையெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணியிருப்போம். டாக்டர் 90 நாள் கொடுத்துருந்தாருன்னா ஒரு 30 நாள் கூட என்ன பண்ண மாட்டோம், தாண்ட மாட்டோம். 30 நாளுக்கு அப்புறம் பெட் ரெஸ்ட் ஆயிடும், இருக்கிறவங்களுக்கு வாரமா ஆயிடும். என்னைக்கு நம்ம எல்லா ஆண்டவர் வியாதின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சின்ன வியாதிக்காகவும் பெரிய வியாதிக்காகவும் ஒரே தண்டனை தான் அவர் ஏற்றாரு. அது ரொம்ப கோரமான, இந்த உலகத்திலேயே ஒருத்தர் கூட இவ்வளவு கோரமாக மறுத்தது இல்லை. ஏன்னா உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஆணி அடிக்கும், ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனிதன் மேலே எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா. அந்த தேவன் அத்தனையும் பட்டது நமக்காக மட்டும்தான். பிசாசு என்ன தெரியுமா எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான் நம்மக்கிட்ட, உன் பிரச்சனையை பாருப்பா, அந்த பிரச்சனை எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா நம்ம பிசாசுக்கு என்ன சொல்லணும்னா, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவரா இருக்கிறாரு. என் பிரச்சனை எப்படி இருக்கு, ஒரு குட்டியா தான் இருக்கு, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறபடினால என் பிரச்சனையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தெரியும். அதனால நான் என்ன பண்ண போறது இல்லை, அவரை நான் வந்து ஒரு நாளும் நான் சந்தேகப்பட போறது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்றவங்களா இருக்கணும். கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது 14வது 15வது வசனம். 2வது அதிகாரம் 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சவிற்கு சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். ஆமென். நம்ம என்ன பண்ணோம்னா, பிசாசு அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய ஃபெயிலியர்ஸை மட்டும்தான் நோட் பண்ணி காமிச்சிட்டே இருப்பான். நீ தோற்று போயிட்ட, உனக்கு முடிஞ்சுது, உனக்கு இவ்வளோதான், உன்னோட வாழ்க்கை இனி மாறாது, இதையெல்லாம் காமிக்கும் போது நம்ம பிசாசுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த 15வது வசனங்களை பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ நம்ம சொல்லணும், பிசாசு உன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிலுவையில் வெற்றி சிறப்பதற்காக உன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் நீ என்னென்ன தந்திரம் வச்சிருந்தியோ ஆண்டவர் தவிர வேறு யாரும் உயிரோட எழுந்து. அப்போ சிலுவை மரணம் மட்டும்தான் வந்து முடிவுன்னு பிசாசு கொண்டு வந்ததை ஆண்டவர் என்ன பண்ணார், ஜெயித்து எழுந்தார். அப்போ அவர் என்ன பண்ணனாரு, உன்னோட எல்லாவற்றையும் என்ன பண்ணார், உரிந்து போட்டு உன்னை நீ வந்து உனக்கு எந்த ஆயுதம், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே தங்களிடத்துல அந்த என்ன ஆயுதம் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் போவாங்களா, போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிசாசனுடைய எல்லா ஆயுதங்களையும் உரிந்து போட்டு அவனை வெளியிறங்க கோலமாக்கி ஒண்ணுமே இல்லாம, நம்ம இதுல சொல்லணும், நேக்கடா அவன் என்ன பண்ணிட்டாரு, போடா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில எல்லாம் உரிந்து போட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு காமிச்ச மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி. அப்போ நமக்குள்ள என்ன வரணும்னா, ஆண்டவர் ஒவ்வொரு தடையும் பிசாசு நம்மளை பார்த்து நீ
அவ்வளோதான், நீ தோத்து போயிட்ட, நீ முடிஞ்சுது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சொல்லணும், பிசாசு உனக்கு ஞாபகம் இருக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சாரு ஞாபகம் இருக்கா சிலுவையில் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது, இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, பிசாசே நமக்கு அந்த சிந்தனைகளை கொண்டு வராதபடிக்கு தடுப்பார். எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா நாமத்துக்கும் மேலாய், அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க 30 தேவர்கள் இருந்தாலும் தேவன் ஒருவரே. நம்ம கையினால் செய்யப்பட்ட தேவர்களை அல்ல, நம்மை படைத்த தெய்வத்தை தான் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த தெய்வத்தை தொழுது கொண்டிருக்கிறபடினால அவர் எப்படியா இருக்கிறாரா, எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். அவருடைய இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போதே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய். நமக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஒரு தெளிவு இருக்கும். ஆண்டவர் நம்ம எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியாய் நம்ம வைத்திருக்கோம். பிதாவானவருடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் பக்கத்துல நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் போன வருஷம் வந்து மேசியா பிராக்பர் மினிஸ்ட்ரியிலேருந்து சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் போனோம். அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி போகும்போது அந்த ஃப்ளைட்டோட வந்து கவர்மெண்ட்டோட திட்டத்தின் மூலமாக தான் போனோம். ரொம்ப காசு இல்லை, 7000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துக்கு ஒரு நபருக்கு வந்து 2000 ரூபா 2500 ரூபா தான் ஆச்சு. சரி எல்லாரும் போகலாம், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி சொல்கிறதா ஒரு ஃபேமிலியாக நம்மளாம் போவோம் இல்லையா, அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இன்னும் ஒரு 2-3 ஃபேமிலி மட்டும்தான் வந்திருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு இடத்துல உட்காந்தா ஃப்ளைட்டில் வந்து எந்திரிக்கவே முடியாது. அந்த பெல்ட் வந்து சீட் பண்ணி அதை ஃபாஸ்டன் பண்ணிட்டோம்னா உட்காந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நார்மல் ஃப்ளைட்டு, அதனால 76-80 பேர் போகிற ஃப்ளைட்டு தான். அப்போ அதில் போகும்போது கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ரொம்ப நாளாக வந்து எனக்கு தோணும், கீழே எல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு. அப்போ மேலே போக 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 பார்த்தீங்கன்னா அந்த மேகங்களுக்குள்ளே போகும்போது கீழே ஒன்றுமே தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடுகள்லாம் ரொம்ப 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 குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. அதையும் தாண்டி போகும்போது இதை நார்மலாக போகும்போது நம்ம பக்கத்துல இருந்து மேலே ஏறும்போது தான் ஒரு ஸ்டேஜ் தெரியுது. அதுக்கு மேலே போயிட்டாலே ஒன்றுமே தெரியல. அப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா, உன்னதங்களில் தேவனோடு கூட வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்போ பாதப்படியில தான் பிசாசு இடம். அவனுடைய இடமே எங்க இருக்கு? நரகம். அவனுடைய பிசாசனுடைய இடம் வந்து ஹெல், நரகத்தில் இருக்கிறதுனால அவன் எங்க இருக்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறபடினால நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, பிசாசை உயர்வாகவும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எதை குறித்து கவலைப்படாம பிசாசு ஒவ்வொரு தடவையும் இல்லை நீங்க இது பண்ணிட்டீங்க, இது தப்பு, அது தப்பு அப்படின்னு கொண்டு வர்ற நேரங்கள்ல நீங்க என்ன செய்யணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய மடியில் இருக்கிறேன், அவரோடு கூட இருக்கிறேன். ஆனா உன் பிரச்சனை எல்லாம் எங்க இருக்கு? அவருடைய பாதத்தில் அடியில் இருக்கு. இந்த உணர்வு நமக்கு இருந்துருச்சுன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையை வேணாலும் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா நம்ம பிசாசு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நம்ம வந்து அப்படியே பெருசாக நினச்சிட்டு இருப்போம். அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம எதையாவது ஒன்று நமக்கு பிடிக்காதது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது என்னப்பா என்னை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பார்க்குறாங்க அப்படி சொல்லுவோமா? யாரோ ஒருத்தர் நம்மளை மதிக்கலேன்னு என்ன சொல்லுவோம்? இவங்க என்னை மதிக்கவே இல்லைங்க, இவங்க என்னை பார்க்கும்போதே ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, எனக்கு பிடிக்கலைங்க, நாங்கள் அங்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் என்னைக்கு நீங்கள் வந்து ஐயோ எனக்கு அது வந்துருச்சு, எனக்கு அது இல்லை, எனக்கு அது பத்தலை, எனக்கு அது பண்ண முடியல, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமோ இல்லாமல் தான் போ சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பாடும்போது சொன்னார், பாசிட்டிவாக பேசுகிறேன். பாசிட்டிவாக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் பிசாசு என்ன பண்ணுவோம், எப்போ பாரு இவன் இது என்னை இதே தான் கூப்பிட்டுருக்குறேன், என்னென்ன அது இல்லை இது இல்லை அது இல்லை அது இல்லை அதுக்கு பதில இதுக்கு பதில அதுக்கு வேணும் இதுக்கு வேணும், எப்போ பண்ணாலும் சண்டை போட்டு என்ன என்னை அழைச்சிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்குள்ளே நடுவில் வந்து ஆசனம் போட்டு உட்காந்து. ஆனால் நீங்கள் எப்போவுமே பிரச்சனை வரும், அது சமாளிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அதை கண்டுக்காம விட்டு பாருங்க. ஐயோ மதிக்காத இடத்துல யாராவது இருக்குமா? நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஃபுல்லாக வாங்கன்னு கூப்பிட்டா போவோம், நம்மளை மதித்து பேசினாங்கன்னா பேசுவோம். மதிக்கவே இல்லை, நம்மளை கூப்பிடவே இல்லைன்னு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள வாலண்டியராக போவோமா? போக மாட்டோம், திரும்பி போயிடுவோம். அப்போ நம்ம மதிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரக்கே பிசாசே யோசிப்போம். அதிக நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு 2 வருஷமாக நான் வந்து ப்ரெஷர் டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்குறேன்னு சொல்லி யார்கிட்டயா சொல்கிறோம்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் கோவமே வராது, நீங்கள் எதுக்காக ப்ரெஷர் டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து அசால்ட்டாக கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இது ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருந்தேங்க, கண்டுக்காம விட்டதுனால கொஞ்சம் ஒரு சில பலவீனத்தினால இப்போ தான் எடுக்கிறாங்க. அப்போது நமக்கு கோபம் வரக்கூடாது, நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. அப்போ என்னென்ன ஆச்சரியமாக கேட்பாங்க, உண்மையிலே சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்பாங்க. ஆமாக்கா, நீங்கள் தான் எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் தான் இருக்கீங்க, அப்படி இருந்தாலும் எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதே போல தான் நீங்கள் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் வரும், ஆனாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் கண்டுக்காமல் விட்ட மாதிரி விட்டுட்டீங்கன்னா, அதை போட்டு குழப்பிக்காமல் இருந்தீங்கன்னா, இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா எங்கேருந்து வேணாலும் ஆசீர்வாதம். இந்த உலகம் நம்ம பைபிளில் நான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு புகுத்த விரும்புகிறேன்னா ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம தேவனோட அவர் கூட இருக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும், வியாதியை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், இல்லாமைகளை காட்டிலும், பண காசு இருக்கிறதே இல்லையோ எதுவை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு என்ன வர உயர்ந்தவராக, அதெல்லாமே வந்து பிசாசு நமக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற விஷயம்தான். அது எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். இதை நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம இதை மேற்கொள்ள முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசு கூட அவனோட எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயப்பட வைக்கணும். ஒண்ணுமே நடந்திருக்காமே நம்ம பயப்படுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த பயப்பட வைக்கிறது, நம்மளை வந்து நடுங்க, நம்ம ஏதாவது ஒன்றுக்கு சொல்லி நம்மளை நடுங்க வைக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று வந்து சொல்லி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும். இது எல்லா வேலையும் தான் பிசாசனுடைய வேலை. அவனுடைய வேலையே நமக்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது. ஆனால் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறபடினால பிசாசை எல்லாவற்றையும் காட்டிலும் உன் மேலேயே நான் நடந்து போவேங்கிற மாதிரி ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை விஷம் அருந்தினாலும் உங்களை சேதப்படுத்தாதுங்கிற. அப்ப என்ன பண்ணணும், இது எல்லாவற்றையும் நம்ம பிளைண்டா என்ன பண்ணணும், நம்பணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு நன்மை நடக்கும். இப்போ ஒரு மரம் இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, அப்போ ஒரு மரத்துக்கடியில் இருக்கிறது எதுவா இருந்தாலும் என்ன ஆயிரும், அது கஷ்டமாயிருமா இல்லையா? அதே போலதான் நம்ம மரத்துக்கடியில இயேசுனுடைய மடியில் இருக்கும்போது இடியோ மின்னலோ வந்ததுன்னா, பிசாசு எதாவது கொண்டு வந்தான்னா பிசாசு என்ன பண்ண, பிசாசு தான் வெக்கப்பட்டு போவான். அவன் என்ன ஆயிடுவானா, ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். ஆண்டவர் இருக்கும்போது நம்மளை தொடவே முடியாது. ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவருடைய பவர் வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை எந்த விதமான சத்துருவனுடைய ஆலயங்களும் அணுகாது. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பிளைண்டா நம்பணும். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம்.
ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை வெற்றி சிறந்தார். பிசாசானவனை அவனை வெளியரங்கு கோலமாக்கி அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் உரிந்து போட்டு அவனை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம சாத்தான்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, எப்படியாவது என்னை விட்டுரு, என்னை எந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணணும் போகணுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சாத்தான்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த பிரச்சனை என்னை விட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அதன் மேல நமக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறதையே நம்ம மறந்து போய்விடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு தடவையும் பிசாசு நமக்கு அதை ஞாபகப்படுத்தும் போது உன்னுடைய தந்திரங்கள் முடிவடைந்தது. இதோட அவர் சிலுவையில கடைசியா சொன்ன வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது. அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையில் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் பிசாசினுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டதுனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம். ஆனா அதை நம்ம முதல்ல நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நம்புகிறவர்களா இருக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மேல அன்பு கூர்ந்தபடியினாலதான் அவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டியது, யாருமே தன்னுடைய குமாரத்தையும் நம்ம சாகு கொடுக்க, ஆனால் பிதாவாகிய தேவன் அவரையவே நமக்காக கொடுத்திருக்கிறார்னா இன்னைக்கு நம்ம தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்ல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் வேணும் நமக்கு. தேவன் ஞானத்தை கொடுக்கணும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறதான அறிவு நமக்கு இருக்கும். மூன்றாவது காரியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனக்கண்கள், நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை அழைத்ததுனால நமக்கு என்னென்ன சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்காய் படைத்தது. அந்த சுதந்திரங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்போது எல்லா சுதந்திரம் நமக்காக தான் கொடுக்கப்பட்டது. அடுத்து அவருடைய அதீத வல்லமை, அந்த வல்லமையினால தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கும் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார வச்சிருக்கிறதான ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா பிசாசின் மேல சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக நமக்கு எல்லா விதமான வல்லமைகளையும் கொடுத்துருக்கணும். அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு இருக்காம பிசாசை ஒரு ஓரத்துல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுடைய தந்திரங்கள் எனக்குள்ள அழிக்காது. எனக்கு என் ஆண்டவர் நன்மை செய்திருக்கு. அவர் மட்டும் இன்னும் அதிகமா பிளைண்டா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். மற்றவர்களுக்கு முன்னாடி மற்ற மக்களுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதனால இந்த காரியங்களை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவருடைய மடியில நம்ம இருக்கோம். இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.